இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் ஆங்கில வழி பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை 25% குழந்தைகள் இலவச கல்வி பெறும் திட்டம் குறித்து நடப்பாண்டிற்கு இதுவரை தமிழக அரசு அறிவிப்பு எதையும் வெளியிடாமல் மௌனம் காப்பதால் பள்ளிகள் திறக்க இன்னும் 11 நாட்களை உள்ள நிலையில் குழந்தைகளை பிற அரசு பள்ளிகளில் சேர்ப்பதா வேண்டாமா என்ற திரிசங்க சொர்க்க நிலையில் பெற்றோர்கள் தவிக்கின்றனர். எனவே இதற்கு தீர்வு வேண்டி ஏராளமான பெற்றோர்கள் ஒன்றாக திரண்டு வந்து இன்று கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர் தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தியில் மனு அளித்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு ஏழை எளிய குடும்பத்தினர் குழந்தைகளும் தனியார் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி கல்வியை இலவசமாக கற்க உதவிடும் வகையில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினை அறிமுகம் செய்தது. இதன்படி ஒவ்வொரு தனியார் ஆங்கில வழி கல்வி நிறுவனங்களில் 25% இடங்கள் இதற்காக ஒதுக்கப்படுகின்றன. இதற்குரிய கல்வி கட்டணங்களை அரசே செலுத்தும். தேர்வு செய்யப்படும் குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் அதே பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழியில் கல்வி கற்க இயலும். ஒவ்வொரு ஆண்டும் இதற்காக ஏப்ரல் முதல் வாரத்திலேயே அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிடும். இதற்கான பிரத்யேக இணையதளம் வாயிலாக அனைத்து தனியார் ஆங்கில வழி பள்ளிகளிலும் 8ஆம் வகுப்பு வரை 25% குழந்தைகள் இலவச கல்வி பெற முடியும். இந்நிலையில் நடப்பு 2025-2026 கல்வியாண்டிற்கான RTE சேர்க்கைக்குரிய அறிவிப்பினை இதுவரை தமிழக அரசு வெளியிடாமல் மௌனமாக உள்ளது. RTE வாயிலாக தங்களது குழந்தைகளை தனியார் ஆங்கில பள்ளிகளில் சேர்த்து விடலாம் என நம்பி காத்திருந்த பெற்றோருக்கு தற்போது பள்ளி திறக்க இன்னும் 11 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் வேறு அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் சேர்ப்பதா, இன்னும் எத்தனை நாட்கள் அரசின் அறிவிப்பிற்காக காத்திருப்பது, அல்லது கடனை வாங்கி தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதா என எதுவும் தெரியாமல் திரிசங்கு சொர்க்க நிலையில் குழந்தைகளின் பெற்றோர் தவித்து வருகின்றனர். இதற்கிடையே ஆண்டு வருவாய் கணக்கு முடிப்பான ஜமாபந்தி தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் நடைபெற்று வரும் சூழலில் கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர் தலைமையில் நடைபெற்று வரும் ஜமாபந்தியில் இன்று ஏராளமான பெற்றோர் ஒன்று திரண்டு ஊர்வலமாக வந்து அவரிடம் தனித்தனியாக தங்களுக்கு RTE குறித்து நல்ல முடிவினை அரசு விரைந்து அறிவிக்க வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.